ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இன்றைக்கி என்னோடய 3வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டேன். வாசல் தெளிக்கும் போது தான் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வெளியே படுத்திருந்தார். அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் எந்திரிச்சு போய் வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு வெளியே ரோட்டில் கூட கோலம் போட்டேன். எங்கள் அப்பா நான் உட்காந்துருக்கேன்ல போய் கோலம் போடு அப்படின்னாரு. ஆனால் நான் வாசல் தெளித்த சத்தமோ இல்லை தண்ணி தெளிச்சிச்சோ தெரியல. எங்கள் அப்பா வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாரு 4:30க்கே. என்னப்பான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து உள்ளே வந்து துளசிக்கு வச்சுருந்தேன் இல்லையா, நேற்று துளசியெல்லாம் மாற்றிட்டு பூ கொஞ்சம் கிடச்சிது. செம்பருத்தி பூ நேற்று நானும் எங்கள் பாப்பாவும் வந்து போய் பறிச்சுட்டு வந்தோம் எங்கள் வீதியில், எங்கள் ஏரியாக்குள்ளே. அப்புறம் வந்து எங்கள் பாட்டி மல்லிகைப்பூ கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பறிச்சுட்டு வந்து அது எல்லாமே பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா எங்கள் பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அவளை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் அவளை வச்சுட்டே வந்து உட்காந்துருந்தேன். ஏன்னா மேடம் யார்ட்டி போகலைன்னு எந்திரிச்ச உடனே இல்லையா தூக்க கலக்கம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட போய் கொடுத்துட்டு வெளியே நிலவாசலில் வந்து விளக்கேற்றிட்டு கோலம் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து விளக்கேற்றினேன் பாருங்கள். அப்புறம் எங்கள் பாப்பாவும் எங்கள் அப்பாவும் வந்து விளையாண்டுட்ருக்கா. எங்கள் பாப்பா வந்து எங்கள் அப்பா கிட்ட இருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து வெளியே உட்கார வச்சு அவகிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் உள்ளே வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி தான் திரி போட்டு விளக்கேற்றணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றி தான் திரி போட்டு விளக்கேற்றணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடாது, திரியும் போட்டு வைக்கக்கூடாது. நம்ம விளக்கேற்றும் போது அந்த இப்போ ஏற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணும். எல்லாத்துக்குமே வந்து ரெட்டை திரி காலையில் தான் திரிச்சனே. அதுவும் அப்படியே எடுத்து இப்படி ஒரு சுருட்டி வந்து உள்ளே வச்சுட்டேன். திரி போட்டு விளக்கேற்றியாச்சு. அப்புறம் கனகதார ஸ்தோத்திரம், கந்தசஷ்டி கவசம் எப்பவும் போல் நம்ம கேட்டாச்சு. கேட்டுட்டு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டோம். ரொம்ப அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டோம். இந்த விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சாமி படங்கள். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் விடிய அதே மைண்ட் செட்டு, காலையில் இருந்துச்சு பூஜை பண்ணணும், காலையில் இருந்துச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இன்னமே இருக்குது. அது வந்து மாறவே மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சாமி கும்பிட்றதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து எனக்கு கரெக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு அதிகமாக இங்கே பூ கிடைக்காது. ஏன்னா நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால எங்களுக்கு பூ கிடைக்காது அதிகமாக. எப்படி சொல்கிறதுனா, டவுனுக்கு போனால் தான் நான் வந்து செவ்வந்தி, அரளிப்பூ, மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வர முடியும். முதல்லலாம் வந்து வீட்டிலே வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. எங்கள் வீட்டிலே கூட செவ்வந்தி செடி இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா அதை வெட்டிட்டாங்க. பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் வெளியே உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா கூட எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. 5 மணிங்கும் போது நான் விளக்கேற்றி முடிச்சிட்டேன். ஆனால் 5 மணிக்கு வந்து எல்லாருமே வந்து எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க. நானும் டிவி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து கார்ட்டூன்ஸ் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மொபைலில் சாங்ஸ் வந்து சாமி பாட்டு வச்சு விட்ருந்தேன். அது ஒரு 6 மணி வரைக்குமே அந்த சாமி பாட்டு ஓடிச்சு. அப்புறம் எங்கள் பாப்பாக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டீ வச்சுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு டீ குடிச்சிட்டு எங்கள் அம்மா ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா அப்போ வந்துட்டு ப்ரெட்டும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் டவுனுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நான் நேரமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. எங்கள் பாப்பா பாருங்கள் சாமி கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிறா பலமாக. பட்டையெல்லாம் போட்டுட்டு என்ன ஒரு வேடிக்கை பார்த்துட்ருக்கான்னு தெரியல, ஏதோ வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறா. ஏன்னா விளக்கு எரிஞ்சிட்ருக்கு இல்லைங்களா டேபிளில், அதனால் வந்து அவள் அதை பார்த்துட்ருக்குறான். இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக நான் சக்கரை தான் வச்சுருந்தேன். அது சக்கரை வந்து நான் இன்றைக்கி காலையில் வைக்கிறேன்னா இன்றைக்கி சாயந்தரமே நான் எடுத்துடுவேன். நான் இல்லை நாளைக்கு காலையில் கூட எடுத்து நம்ம மாற்றும் போது எடுத்து கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து காலையில் வச்சுருந்தேன்னா சாயந்தரம் எடுத்து கொடுத்துருவேன். சாயந்தரம் எடுத்து நானும் எங்கள் பாப்பாவும் சாப்பிட்ருவோம். இவளுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன். ஏன்னா சக்கரை தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுப்பேன் எங்கள் பாப்பா. எங்கள் பாப்பா இன்னும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் பாப்பா அழுகிறா அப்படின்னு வந்து இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. நான் போய் பார்க்குறேன்.
சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.